லயலாமணிலாம் ஒரு 2 பேரை கைக்குள்ள வச்சுருக்கான் வாய்ஸ் ஆஃப் காமனில். அவனை பற்றி ட்வீட் போடுறதுக்கே 2 பேர். இல்லை ஒருமையில் பேச வேண்டாமே. என்ன க்ளோஸ் தான், என் வயசு தான், பிரச்சனை இல்லை, நான் பார்த்துருக்கேன், அதனால் பேசலாம், அது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அவரெல்லாம் வந்து உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல. அவரை பற்றி யாராவது அவர் டிபேட் ஷோலாம் போவார்ல, அவர் டிபேட் ஷோலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரை போட்டு பொலன்னு பொழப்பாங்க 3/4 மணி நேரம். அவர் ஒரு 2 பாயிண்ட் 2 நிமிஷம் பேசியிருப்பார், அதை கட் பண்ணி ஃபயர் விடுவாங்க. அண்ணா நீங்கள் தானே அடுத்த பொதுச் செயலாளர் அப்படின்னு அந்தளவுக்கு ஃபயர் விடுவாங்க. அதை கட் பண்ணி தம்பி இந்த செகண்ட்லேருந்து இந்த செகண்ட் அண்ணன் பேசியிருப்பேன்டா, அதை மட்டும் இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் வச்சு எல்லா கட்சியிலையுமே வந்து அவங்களுக்கான ஐடிவிங் வச்சுக்கிறது இப்போ நடைமுறையில் இருக்கு. அது அவங்களுடைய செயல்பாடுகளை கட் பண்ணி போடுறது எல்லாத்துலேயுமே இருக்கு. அது மட்டும் இருக்கும். அவங்களுடைய செயல்பாடுகளை அவங்க எங்கெல்லாம் போறாங்க, அவங்க இன்டர்வியூ எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் மாஃபிங் பண்ணுறது, அசிங்கமாக திட்டுறது, இதுக்குன்னே ஒரு வார் ரூம் வருது அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ. அதாவது கேலி சித்திரம்ன்றது சுதந்திரம் தான், அது ஒருமையில் கேலி சித்திரம்னும் போது அது சுதந்திரம் கிடையாது. புரியுதுங்களா? இப்போ சார்லி சாப்ளின் இருக்காரு, அவர் யாரை எதிர்த்து நாடகம் போட்டார்னா ஹிட்லரை எதிர்த்து நாடகம் போடுறாரு. அவருடைய உருவ கேலியில் ஹிட்லரை பார்த்தாலே பயந்துக்கிட்டு இருந்தவனுங்க ஹிட்லர் மாதிரி அவரை அந்த உருவம் வந்து ஒரு சிரிப்பு உருவண்டா அப்படின்னு எல்லாருக்கும் காமிச்சவர். அப்போ அதுக்கு சுதந்திரம் இருக்குது. அதே ஹிட்லருடைய ஒருமையை பற்றி ஒரு பேசியிருந்தார்னா இவர் எடுபட்டிருக்க மாட்டார்ல. அதே மாதிரி தான் இங்கேயும் நாம் அவங்கள பற்றி கேலி சித்திரமாக பண்ண முடியும், நையாண்டியாக பண்ண முடியும். ஆனால் அது ஒருமையில் போகும்போது, இல்லை அசிங்கமாக போகும்போது, இப்படிலாம் போச்சுன்னா ஒரு மாதிரி ஆகும். ஒருமைனா அசிங்கமாக திட்டுறதில் சொல்கிறேன்.